டேய், என்னடா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஆமா, உன் பொண்டாட்டி எங்க? அவளை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ண போறேமா. செகண்ட் மேரேஜா? லூசாடா நீ? நீ ஆசைப்பட்டதாண்டா தனி கொடுத்துன வச்சேன். ஒரு பொண்ணை எப்படி அனுசரிச்சு போறதுன்னு தெரியாதாடா உனக்கு? எத்தனை பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாலும் உனக்கு குடும்பம் நடத்த தெரியாது. பாவண்டா அந்த பொண்ணு. சரி, உன் வழிக்கே வர்றேன். உனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சா மாத்திரம் அந்த பொண்ணு கூட ஒழுங்கா வாழ்ந்துருவியா? உங்க அப்பா உன்ன மாதிரி தாண்டா டார்ச்சர் பண்ணா. ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை மனசை புரிஞ்சிக்க ஜஸ்ட் 1 hour போதும். ஆனா 1 வருஷம் ஐயும் உன் பொண்டாட்டி மனசை புரிஞ்சிக்க முடியல. அசிங்கமா இல்ல உனக்கு? இதுல வேற உனக்கு 2வது கல்யாணம் வேற. ஒரு பொண்ணு மனசை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணா எந்த ஆம்பளையும் புரிஞ்சிக்கலாம். ஆனா எங்க யாரும் ட்ரை பண்றது இல்லடா. நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாதுமா. நான் செகண்ட் மேரேஜ் பண்ண போறேன், அவளை டிவோர்ஸ் பண்ண போறேன். எனக்கு பிடிச்சிருக்கிற பொண்ணா பாக்குறேன், எனக்கு புரிஞ்சுக்கிற பொண்ணா பாக்குறேன். டேய், ஒரு பொண்ணு உன்கிட்ட என்னடா எதிர்பார்த்துற போறா? அவளுக்கு பிடிக்கும் போது தாம்பத்தியம். அவ ஃபியூச்சருக்கு சப்போர்ட் பண்ணணும். அவ ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும். வேற என்னடா எதிர்பார்க்கிறா? உன் ஆசைக்கும் தேவைக்கும் அவளை நாசம் பண்ணிட்டியேடா. என் மருமக ரொம்ப நல்லவடா. அவ இங்க நடந்தது எல்லாத்தையும் போன் பண்ணி சொல்லிட்டா. அவன் உனக்கு கிடைச்சது ஒரு வரண்டா. டே, அவ வாழ்க்கைய அழிச்சிட்டு தான் நீ நினைக்கிற. ஆனா உன் வாழ்க்கைய நீயே அழிச்சிட்டியடா. போடா.